ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 30 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொன்னி வந்து குங்குமம் கீழே விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்காங்களா. அப்புறமா சத்தியமூர்த்தி வந்து ரூமுக்கு போய் இந்த மாதிரி பொன்னி ரூம் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி பிரீத்தியும் கூட அனுப்பி விடுறாரு. இப்போ ரூம்ல போய் அவங்க அக்கா வராங்க, அவங்களும் சமாதானப்படுத்துறாங்க. பிரீத்தி மட்டும் கண்ணாடியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே பொன்னி டென்ஷன் ஆகி இப்போ என்ன பிரீத்தி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்துறாங்க. அப்புறமா பிரீத்தி, இல்ல பொன்னி நீங்க அழுறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, அதான் நாங்க திரும்பி நின்னேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்புறமா சக்தி வந்து, என்ன பொன்னி உனக்கு என்னாச்சு, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற, பொறுமையா இருன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. இங்க ரூம்ல என்ன ஆகுதுன்னா, ஜெயாவும் சத்தியமூர்த்தியும் பேசிக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி அவங்க ஃப்ரெண்டு வந்து ஜாதகம் பார்த்து சொன்னார்ல, அத எல்லாத்தையும் அவர் வந்து ஜெயா கிட்ட சொன்னோனே, ஜெயா கொஞ்சம் டென்ஷன் ஆகி அவர்கிட்ட இன்னொரு வாட்டி கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவருக்கு வந்து கால் ரீச் ஆக மாட்டேங்குது. இப்ப ஜெயா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்படி சொன்னப்புறம் எனக்கு இன்னும் பயமா இருக்குன்னோனே, அப்ப அவரு சத்தியமூர்த்தி என்ன சொன்னா, ஒண்ணும் கவலைப்படாத, எதனாச்சும் பெரிய பிரச்சனைன்னா அவனே சொல்லிட்டு போயிருப்பான்ல, எதுவும் பிரச்சனை இல்ல விடுன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, பிரீத்தி வந்து அவங்க யாருக்கோ ஃபோன் பண்ணி எனக்கு இப்ப தான் ரொம்ப ஹேப்பியா இருக்குது, இந்த மாரி நடந்தத நெனச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே திரும்புறாங்க. பின்னாடி பொன்னி நிக்கிறாங்க. அப்புறமா பொன்னி செமையா கோவமா போய் பிரீத்தி கிட்ட கத்துறாங்க. அப்ப பிரீத்தி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஓரளவுக்கு தான் பொன்னி பொறுமை உண்டு. நீங்க தேவையில்லாம என்ன வந்து இந்த மாரி பேசிட்டு இருக்கீங்கன்னோனே, இப்ப பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, நானும் அதே தான் சொல்றேன் பிரீத்தி. எனக்கும் கொஞ்சம் தான் பொறுமை உண்டு. இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு இன்னைக்கு எல்லாருமே இந்த மாரி குங்குமம் சிந்திருச்சேன்னு கவலையில இருக்காங்க. நாளைக்கு பொழுது விடியட்டும், உங்கள எப்படி இந்த வீட்ட விட்டு விரட்டுறேன்னு மட்டும் பாருங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் அப்படி சொல்லிட்டு பொன்னி அப்படியே ஆவேசமா பேசிட்டு கீழ வராங்க. கீழ வந்து சக்தி வந்து நீ ஒண்ணும் சாப்பிடவும் இல்ல, ஒண்ணும் பண்ணவும் இல்லன்னு சொல்லிட்டு டீ போட்டு குடுக்குறதுக்காக டீ வந்து எல்லாம் ரெடி பண்ணி பொன்னி போடும்போது, பொன்னி வந்து எனக்கு வேணாம் சக்தி, வேணும்னா நான் போட மாட்டேனா அப்படிங்கிறாங்க. நீ போய் உட்காரு நான் போட்டு வரேன். நீ இங்க இருந்தேன்னா எனக்கு வராது அப்படின்னு சொல்லி பொன்னிய அனுப்பிவிட்டுட்டு காஃபி போட்டு கொண்டு போய் குடுக்குறாரு. பொன்னி அத குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க.